சாப்பாடு இல்லைனா கூட இல்லை அப்படின்னு ரொம்ப ஆர்ஸா பேசாம ரொம்பவே ரெஸ்பெக்டா பேசிட்டு இருக்கேன். இந்த எண்ணெய் கடைக்கு தான் ரீசெண்டா விசிட் பண்ணியிருந்தேன். அதாவது சாப்பாடு இல்லைன்னு சொல்றது மட்டும் இல்லாம சாரி சார் நாளைக்கு வாங்க அப்படின்னு ரொம்பவே மரியாதையா பேசிட்டு இருக்காரு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் பூண்டி பஜார் போகிற வழியில் இருக்கிற இது வீட்டு சாப்பாடு அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மதிய டைமில் வெரைட்டிஸ் ரைஸ் வந்து கிடைக்குங்க. ஒரு லிமிட்டடான ரைஸ் வச்சுருந்தாலுமே நிறைய பேர் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. திரும்பவும் வந்துகிட்டே இருக்கிறாங்க கஸ்டமர்ஸ் வந்து. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எவ்வளவு நாளா இந்த ஷாப்? நான் இங்க ஒரு 6 வருஷமா இருக்கேன். 6 வருஷமா வச்சிருக்கீங்க. 6 வருஷமா. சோ நம்ம கிட்ட வந்து மதியம் மட்டும் தான் இருக்குமா? மதியம் ஒன்லி ஆஃப்டர்நூன் தான். ஒன்லி ஆஃப்டர்நூன் தான். ஒன்லி இதுதான் வெரைட்டி ரைஸ் தான். டொமேட்டோ ரைஸ், கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ், அப்புறம் லெமன், மின்ட் ரைஸ், அப்புறம் கேபேஜ் ரைஸ். அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நாளைக்கு மாறுமா? ஒரு நாளைக்கு மாறுமா இல்ல? ஆமா, ஒவ்வொரு நாளைக்கு இந்த 2 கான்ஸ்டன்டா 3 ஐட்டம் இருக்கு எப்போதுமே. தக்காளி, சாம்பார், தயிர் 3மே இருக்கும். ஓகேண்ணா. ரிமைனிங் திங்ஸ் வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும். சம்திங் நீ லெமன் போட்டா நாளைக்கு மின்ட் போடுவேன், கேபேஜ் போடுவேன், சம்திங் அது 2மே போட்டு வருவேன். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? நான் இங்க 11:30க்கு மேக்ஸிமம் பை 11:30 I'll be here. 11:30 to 12 அந்த அரௌண்ட் 12. மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் இருப்பீங்க? That is depends on sale. Sale. In case 2:30க்கு முடிஞ்சிரும் போயிடுவேன். இன்னைக்கு மணி 2 மணி தான் ஆகுது. இப்போ 2 மணிக்கு முடிச்சுட்டு இப்போ கிளம்ப வேண்டியதுதான். Something depends on the timing. I'll be push up. ஓகேண்ணா. ஸோ வந்து எல்லாமே வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி purely homemade and without adding any preservatives, chemicals. அது எதுவுமே கிடையாது. I won't keep the chips and all. Chips, corn flag அது எதுவுமே கிடையாது. Because they are mixing that the thing. Chemical இதெல்லாம் கலரிங் ஏஜென்ட் அதெல்லாம் மிக்ஸ் பண்றாங்க. That is cause of cancer. So that I'm not use that. I'm using only vegetables. For sambar rice I used to give curry, and for tomato lemon rice I used to give liquid like sambar like that. Okay. ஃபுல்லாவே எல்லாமே ப்ராப்பரா. I won't give that aplam that I won't keep. எண்ணெய் போடுறது அந்த அதுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்கிட்ட. அந்த எண்ணெய் பண்றது சன்லேண்ட் யூஸ் பண்றேன். இந்த பாம் ஆயில் போட மாட்டேன். பாம் ஆயில் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். சன்லேண்ட் எல்லாம் ஹைஜீனா பண்றேன். சரி தம்பி, சரிப்பா. ஸோ கஸ்டமர் வந்து எப்படி நான் ஃபீல் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, தட்டு எடுத்துக்கங்க, இலைய போட்டு க்ளீன் பண்ணிக்காங்க, எடுத்து பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு கஸ்டமர் மெயின்டைன் பண்றேன் எல்லாரையும். ஓகே, பட் நல்லா ரிச்சா கொடுக்கணும். ஹைஜீன் எல்லாம் பாக்குறாங்க. நல்லா கடையெல்லாம் பார்த்து நல்லா நீட்டா வச்சிருப்பேன். ஓகே. இந்த சீசன்ல பிளை கூட இருக்காது. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றேன். கஸ்டமர் எல்லாருமே நல்லா கோஆபரேட் பண்ணுவாங்க. பிஸியா இருக்கும்போது ஒரு ஆளா இங்க இருக்கீங்க. ஒரு ஆள் தான் 6 இயர்ஸ் அந்த ஒரு ஆள் தான் இருக்கு. 6 இயர்ஸ் வந்து ஒரே ஆள் தான். வீட்டுல குக் பண்றது வந்து ஒய்ஃபும் நானும் பண்றோம். ஓகே, 100% ஒய்ஃப் தான் பண்றாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் அசிஸ்ட் பண்றேன். ப்ளஸ் சாதம் வடிக்கிறது அதுக்கு அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். பிகாஸ் எங்கிட்ட இது மாதிரி பெரிய ஸ்டவ் இருக்கு. ஐ மீன் கமர்ஷியல் ஸ்டவ் வச்சிருக்கேன். அதுல அதெல்லாம் பண்ணிடுவேன். சின்ன ஸ்டவ்ல வீட்டுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணிட்டோம்னா ஒய்ஃப் மிக்சிங் வந்து நான் கிட்ட இருந்து 2 பேர் இருந்து நான் இருந்து கிட்ட 2 பேர் தான் பண்ணுவோம். மிக்சிங் நான் கரெக்டாக பார்த்துவேன். டேஸ்டிங் எனக்கு எப்படி வேணும், கஸ்டமருக்கு எப்படி பேஸ் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ அதுக்கு நான் கிட்ட இருந்து மிக்சிங் ப்ளஸ் மைனஸ் நான் பார்த்து கரெக்டாக இருக்கும். அதில் சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் சாப்பிட்டவங்க எனக்கு அகெயின் தி வில் பி பேக். இதுவே கிடையாது. வந்துட்டே இருப்பாங்க. அந்த கஸ்டமர் தான் வந்துட்டே இருப்பாங்க. எனக்கு 2.5-3 மணி நேரம் தான் பிசினஸ் எனக்கு. இங்க 12 மணிக்கு வந்தா 2:30 மணிக்கு. இதுக்கு முன்னாடி சேம் ஃபுட் பிசினஸ் தான் பண்ணீங்க. ஒர்க் இன் ஒரு MNC. I was administration manager there. ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? I was old BA English. BA English படிச்சிருக்கீங்க. ஓ சூப்பர். BA English படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் எங்க வர்க் பண்ணீங்க? I was working in 2-3 MNC companies. MNC company. என்ன இயர்னா? என்ன இயர் படிச்சிருப்பீங்க? நான் 1978 காலேஜ் விட்டு வெளியில வந்தேன். ஓ ஓகே, காலேஜ் விட்டு வெளியில வந்தேன். சோ MNC விட்டுட்டு நீங்க ஃபுட் பிசினஸ். I met a road accident. I don't want to ride a bike and all. ஓ, அப்ப எனக்கு அது மேல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட். ஓகே, ஒர்க் பண்ண வேண்டாம், இதை செய்வோம், இதுமாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஃபுட் பிசினஸ் பண்ணலாம். Once before that I was done doing my business. Okay, basically I'm a computer ரிப்பேர்ஸ் எல்லாம் படிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷமா படிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம்
அதுல இருந்து தான் எங்க ஆடிட்டர் வந்து எனக்கு ஒரு ஐடியா சொன்னாரு. ஸோ இது மாதிரி பண்ணுங்க, நீங்க டெய்லி கேஷ் ஃப்ளோ இருக்கும். தம்பி எல்லாம் காலி தம்பி, சாரி தம்பி, சாரிம்மா. அது இதே மாதிரி கஸ்டமர் இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கரெக்ட், காலி தம்பின்னு சொல்லுவேன், சாரி சொல்லுவேன். அது எல்லாருக்கும் போய் பசியில் வராங்க. அடிச்ச மாதிரி சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்ட், அதுக்காக சாரி தம்பி, காலி அடிச்ச தம்பி சொன்னா அது ஹாப்பி. பிசினஸ் எப்படி நான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு? 6 இயர்ஸா இந்த பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார். காட் கிரேஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேண்ணா. எனக்கு நல்லா பேஸ், நல்ல பேஸ், கடவுள் சைடு நல்ல பேஸ் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. உங்க பேர் கணபதி சுப்பிரமணியம். கணபதி சுப்பிரமணியம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். நீ சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ சாப்பாடு எப்படி இருக்கு? ரெகுலரா சாப்பிடுவீங்களா இல்ல? நான் இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு தான் பூசி எனக்கு எப்படி இருக்கு சாம்பார்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்க பேர் என்ன? வெங்கட்ராயல். வெங்கட்ராயல். ஸோ கைஸ் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி அண்ணன் வந்து வீட்டு முறையில் செஞ்சு தராங்க. சரி, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, அது கூட ஏதோ கீரை குழம்பு மாதிரி வச்சுருக்காங்க. அது சேர்த்து சாப்பிட நல்லா தான் இருக்குது. கூட வந்து ஊறுகாய், உருளைக்கிழங்கு பொரியல், அதோட சாம்பார். ஆக்சுவலி வந்து இந்த வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். சாம்பார் சூப்பு. ரொம்பவே சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருக்குண்ணா. இன்னைக்கு கம்மியாயிடுச்சா? இன்னைக்கு சீக்கிரம் காலி ஆயிடுச்சா? எப்பவும் காலி ஆயிடும். சரி சரி. அண்ணா தான் கேட்குறாரு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகேண்ணா. தனியாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க, பெரிய விஷயம். ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கடையில் சாப்பிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.